இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சேனல்ல போடக்கூடிய அரசியல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் உங்களுக்கு மெசேஜா வரணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயே அரசியல் சம்பந்தமான Facebook பேஜோட லிங்கை கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பேஜை லைக் பண்ணிக்கோங்க. அரசியல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் உங்களுக்கு Facebookல உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காட்டும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் டிடிவி தினகரன் தீவிர அரசியலில் இருந்து வருகிறார். 2 நாட்களுக்கு முன்னர் தான் ஸ்டாலின் முதல் முறையாக பேட்டி அளித்துள்ளார். அதுவும் தினகரனை மிக கடுமையாக விமர்சித்து ஸ்டாலினை பேட்டி கொடுத்திருந்தார். இதற்கு காரணம் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்தான விவகாரத்தில் ஸ்டாலினை கிண்டல் செய்து தினகரன் கொடுத்த பேட்டிதான். அரசியலில் எலியும் பூனையுமாக இருந்தாலும் கடந்த 2 வருடங்களாகவே ஸ்டாலின் தினகரன் நேரடியாக எந்த விஷயத்திலும் மோதிக்கொண்டதே இல்லை. ஆனால் திடீரென 2 பேருமே கலைஞர் ஜெயலலிதா போல மாறி மாறி அறிக்கைகளை வெளியிட்டுவிட்டு அந்த விஷயத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமியை டம்மியாக்கும் வியூகம் இருப்பதாக பேசப்படுகிறது. ஸ்டாலினும் தினகரனும் பேசி வைத்துக் கொண்டுதான் சண்டையிட்டுக் கொள்வதாகவும் விமர்சனங்கள் உள்ளன. அதாவது எடப்பாடியின் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு திட்டத்தை இருட்டடிப்பு செய்யதான் இருவரும் அறிக்கை போர் மூலமாக ஊடகங்களுக்கு தீனி போடுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் வியூகம் பின்னடைவை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பிரச்சனையை தினகரன் ஆரம்பித்து வைத்தாலும் அதனை தீவிரப்படுத்தியது ஸ்டாலின் கொடுத்த பேட்டிதான். ஆனால் அதன் பிறகு தினகரன் கொடுத்த அறிக்கை தான் செம ரீச் ஆகின்றார்கள். அதாவது திருவாரூர் திருட்டு ரயில் மேட்டர் அறிக்கைதான் தினகரனை சோசியல் மீடியாக்களின் வெகுவாக பிரபலமாக்கியது. அந்த விஷயத்திற்கு தற்போது வரை ஸ்டாலினால் நேரடியாக எந்தவிதமான பதில் அளிக்க முடியாததால் சமூக வலைதளங்களில் தினகரனுக்கு ஒரு இமேஜும் கிரியேட் ஆகிவிட்டது. மேலும் அரசியல் விமர்சகர்கள், மூத்த அரசியல்வாதிகள், திமுக நிர்வாகிகள் கூட தினகரனுடனான மோதல் போக்கில் ஸ்டாலின் பின்தங்கியுள்ளதாகவும் பேசியுள்ளார்கள். இந்த விவகாரம் உடனடியாக துரைமுருகன் கவனத்திற்கு செல்ல, துரைமுருகன் உடனடியாக ஸ்டாலினை தொடர்பு கொண்டு தினகரன் விஷயத்தில் கவனம் தேவை, அவசரப்பட்டு அவரை வளர்த்துவிடக் கூடாது, எடப்பாடியை கூட எளிதாக நாம் எதிர்கொண்டு விடலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை ஏற்ற ஸ்டாலினும் தினகரன் விஷயத்தில் வியூகத்தை மாற்றுவது குறித்து அவர் யோசித்து வருவதாக தற்போது செய்திகள் கசிந்துள்ளன. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் அரசியல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க. அரசியல் சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.